வெஜிடபிள் பிரியாணிக்கான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி, பிரியாணி பாத்திரத்தில் உங்களுக்கு தேவைப்படுற எண்ணெய் ஊற்றிக்கலாம். தென் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் அப்புறம் ஆனியன் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து புதினா மென்ட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோலாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடணும். தென் ரைஸ் போடணும். ரைஸ் போட்டிருக்கேன். ரைஸ் நெக்ஸ்ட்டு இப்போ அப்படியே மூடி வச்சு மேல் மேக்கப் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் கொதிச்சு அரைச்சி அதுக்கப்புறம் மேல் மேக்கப் சிக்கன் 65 பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டுருக்குது. bread alva இது சிக்கன் அதான் 5 to 10 minutes எல்லாமே ரெடி. லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் பிரெட் பருத்து வச்சுருக்க பிரெட் எல்லாம் போட்டு ஒரு கீழே அளவி விட்டு நம்ம போட்டுற வேண்டியதான். இது பிரெட் அல்வாக்கான இது. பிரெட் அல்வாக்கு பிரெட் ஃப்ரை பண்ணிவிட்டு பால் கொதிக்க வச்சுட்டு லைட்டாக சூடு கொதிக்கணும். பிரெட்டெல்லாம் சேர்த்து எல்லா பிரெட்டும் சேர்த்து மசிச்சு சுகரும் போட்டுடணும். சுகரும் போட்டுட்டேன் நான் ஃபஸ்ட்லேயே போட்டு நல்லா மசிச்சு விட்டுணும். தண்ணி கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க. இது வந்து சிக்கன் ஃப்ரை போயிட்டுருக்கு. அதுமாதிரி ஒரு டைமில் டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு. ஃப்ரை பிரியாணி இது நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. ஸ்வீட்டோட பிரெட் அல்வா தென் பிரியாணி வெஜ் பிரியாணி எக்கு ரைத்தா சிக்கன் 65 ஆனியன் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் வந்தது. எப்பவுமே ஆஸ் யூஷுவல் ப்ரெட் போட்டு நல்லா கூடுதல் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் ப்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரெட்டோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் மாதிரி டக்குன்னு ஒரு தாட்டர் இல்லை. சிக்கன் சாப்பிட்ற மாதிரி நல்லா ஜூஸியாக அந்த இதெல்லாம் இறங்கி சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சிக்கன் 65 இப்போது இந்த துரந்த ஜாயிண்ட் பெயின் ஆர்டர் செய்தால் ஒரே பேக்கெட் துரந்த ஜாயிண்ட் பெயின் ஆயில்